பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு என்னென்ன பொருள்லாம் வாங்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா? முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வதற்கு பலவிதமான நாட்கள் இருந்தாலும் இந்த பங்குனி உத்திர நாள் வந்து ரொம்பவே சிறப்பான நாளுங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள்ல சில குறிப்பிட்ட பொருட்கள்லாம் நீங்க வாங்குறதுனால உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நன்மை வந்து சேரும். அந்த வகையில அதுல முதலாவதா இருக்கக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முருகருடைய வாகனமா இருக்கக்கூடிய மயிலின் இறகுதான். இந்த மயிலிறக வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல உள்ள எதிர்மறை ஆற்றல் எல்லாம் விலகி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அடுத்தது நம்ம முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் பிடித்த பிரசாதமாக இருக்கக்கூடிய பஞ்சாமிர்தம் தாங்க. இந்த பஞ்சாமிர்தத்தில் சேர்க்கக்கூடிய பொருளான கற்கண்டு, பேரிச்சை, வாழைப்பழம் இவை மூன்றுமே முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த உணவு. இந்த பொருள் எல்லாம் தனித்தனியா வாங்கிட்டு வந்து பஞ்சாமிர்தமா செஞ்சு முருகப்பெருமானுக்கு வச்சு வழிபாடு செய்யலாம். அடுத்தது முருகப்பெருமானுக்கு வாசனை மிகுந்த பொருள்னா ரொம்பவே பிடிக்கும். இவர் ஒரு அபிஷேக பிரியரும் கூட. அன்னைக்கு அதனால சந்தனம், பன்னீர் போன்ற பொருட்களை வாங்கி வந்து வீட்டில் உள்ள முருகன் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம். இதோடு மட்டுமில்லாமல் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமிக்குரிய கல்லுப்பு, மஞ்சள் தூள் போன்றவற்றை வாங்கி வந்து வழிபாடு செய்வதன் மூலம் முருகப்பெருமான் அருளோடு மகாலட்சுமி அருளும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். மேற்சொன்ன பொருட்கள் அனைத்தையும் வாங்கி வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று எந்த நிபந்தனையும் கிடையாது. நம்முடைய பொருளாதார வசதிக்கேற்ப முழு மனதோடு மன மகிழ்ச்சியோடு ஒரு சிறிய அளவு ஏதாவது வாங்கி வந்து வழிபாடு செய்தாலும் முருகப்பெருமானின் அருளை நம்மளால் பெற முடியும்.